ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிருந்த ஒரு விஷயத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்துருச்சு. சின்ன ஒரு மாசான ப்ரொமோவோட ரிலீஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க. என்ன வீடியோ அப்படின்னா, டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவருடைய டைரக்ஷனில் நம்ம தனுஷ், மம்முட்டி சார், அதுக்கப்புறம் சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேங்கே நடிச்சிருக்க படம் தான் D55. ஸோ இதுக்கப்புறம் அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படத்தோட டைட்டிலோட ஒரு சின்ன ஒரு கிளம்சி மாதிரி ரிலீஸுன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட டைட்டிலானது ஓம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைட்டில். ஸோ வேறு ஏதாவது பயங்கரமாக இருக்க போது அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஸோ இதுவும் பயங்கரமாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்படி ஒரு டைட்டிலா இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு கிளம்சியுமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஒய்டான ஒரு ஷாட்டில் ஒரு பெரிய ஒரு ஊர், அதில் இருக்க கோவில்ஸ்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு இந்த போலீஸ் அந்த மாதிரி உள்ளே போயிட்டாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காட்டுக்குள்ளே மேபி அது சந்தன மரமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக போலீஸ் மொத்தமாக ஒரு பெரிய கும்பலவே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அவங்க ரவுண்ட் அப் பண்ணி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்கேருந்து ஒரு கோடாலி ஒன்று பறந்து டொய்ங் அப்படின்னு குத்தி நிற்கிது. இந்த புஷ்பா படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தூரத்தில் தனுஷ் அவர்கள் நின்றுட்டு இருந்தார். அந்த ஷாட்டுமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி காரில் வைப்பர் அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். லைட்டாக அந்த இடத்துல மழை வேற பெஞ்சிருக்கும். அதில் அப்படியே தனுஷ் சார் ரிவில் ஆனார். அங்கேருந்து வேகமாக ஓடி இருக்கிற போலீஸ்காரவங்களாம் அடிச்சுட்டு அவரோட கன்னை வாங்கி அப்படி நின்ன மாதிரி ஒரு மாசான ஒரு ப்ரொமோ ரிலீஸுன்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலர் டோனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜ்குமார் பெரியசாமி டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஒரு படத்தை தான் கொடுப்பாரு அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, வீடியோ பார்த்துருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு கிளம்சி, அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டில் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா, பை பாய்.